ஸோ இப்போ இந்த மீலுக்கு தேவையான ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் வந்து நம்ம நார்மல் ரைஸ் கிடையாது. இது வந்து இதுக்கு நேம் வந்து ஸ்டிக்கி ரைஸ் இல்லைன்னா சூஷி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஈஸியாக வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைன்னா வந்து அமேசானில் ஸோ ஆன்லைனில் வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஸோ நான் வந்து 1 கப் சூஷி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து ரைஸை நான் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் ட்ரெடிஷ்னலாட்டு அவங்க வந்து இந்த எர்த்தன் வேர் பாட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன் வேரு, ஸோ ரைஸ் வைக்கிறதுக்குனே வந்து ஒரு பாட் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க குக் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட வந்து நம்ம கல் சட்டி இருக்குது. ஸோ அதில் தான் நான் ரைஸை போட்டிருக்கேன். ஸோ இதில் குக் பண்ணும்போது வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் போட்டாச்சு. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி விட போகிறேன். ஸோ 2 கப்பு தண்ணி. நான் யூஸ்வலாக சால்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பாத்திரத்தை அந்த பேனை எடுத்து நான் வந்து வச்சாச்சு அடுப்பில். ஸோ இது வந்து நல்லா தளத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க லோ ஃப்ளேமில். ஸோ ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ நம்மளோட ரைஸ் வந்து குக் ஆயாச்சு. அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயாச்சு. இதை மூடி வச்சிடலாம். அது சூடாகவே இருக்கட்டும்.